வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ பாயிண்ட் MKCD யூடியூப் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா பைக் மெக்கானிக் யூடியூப் சேனல். பைக் சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். 135 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டுட்ருக்கோம். நமக்கு தெரிஞ்ச வரையும் சந்தேகங்களை தீர்த்துட்ருக்கோம். எப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம். எக்ஸல் சூப்பர் இந்த வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அந்த வீடியோ பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் ஃபியூல் இருக்கா, பெட்ரோல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியில் பெட்ரோல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது வண்டியில் பெட்ரோல் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பெட்ரோல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளக்கை நம்ம கழட்டி க்ளீன் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளக்கை கழட்டி நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ பிளக்கு பார்த்தீங்கன்னா பிளக்கு புதுசாக தான் இருக்குது. ஸ்டார்டெல்லாம் பிளக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளக்கோட க்ளீன் பண்ண தேவையில்லை, பிளக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதே நம்ம அப்படியே மாட்டிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நம்ம செக் பண்ணிட்டோம், பெட்ரோல் இருக்குது. அதே மாதிரி பவர் பிளக்கு நல்லா இருக்குது. மூணாவதா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் ஃபியூல் இருக்கா, பெட்ரோல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியில் பெட்ரோல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது வண்டியில் பெட்ரோல் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பெட்ரோல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளக்கை நம்ம கழட்டி க்ளீன் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளக்கை கழட்டி நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ பிளக்கு பார்த்தீங்கன்னா பிளக்கு புதுசாக தான் இருக்குது. ஸ்டார்டெல்லாம் பிளக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளக்கோட க்ளீன் பண்ண தேவையில்லை, பிளக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதே நம்ம அப்படியே மாட்டிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நம்ம செக் பண்ணிட்டோம், பெட்ரோல் இருக்குது. அதே மாதிரி பவர் பிளக்கு நல்லா இருக்குது. மூணாவதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பவர் பிளக் நல்லா இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். மூணாவது கரண்ட் வருதான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா கரண்ட் விளாட்டியும் ஸ்டார்ட் ஆகுது, அதே நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். கண்டிப்பா ஏமாடி போன்ட்டு வரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட்டு அருமையாக வருது, கரண்ட்டும் பிரச்சனை இல்லை, கரண்ட்டு நல்லா வருது, பிளக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்பரேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்பரேட்டரையும் நம்ம நீட்டாக கலட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மொத்தம் 4 செக் பண்ணியிருக்கோம். பிளக்கு நல்லா இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம், பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம், கரண்ட் வருதான்னு செக் பண்ணியிருக்கோம், கார்பரேட்டர் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு கார்பரேட்டரையும் கழட்டி க்ளீன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே பார்த்தோம், வண்டி ஸ்டார்ட் ஆகலை, வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. எல்லாமே நம்ம ஒரு டைம் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன ஒரு ஃபால்ட்டுனா, இது முக்கியமான ஒன்று. சூப்பர் எக்ஸல் வண்டியை பொறுத்த வரைக்கும் ரீடு வால்வ் ஒன்று, இதில் ஒரு வால்வ் வரும். அந்த வால்வ் எதுவும் ஃபால்ட் இருந்துச்சுனாலும் நமக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம அந்த ரீடு வால்வ் தான் கழட்ட போகிறோம். இதுதான் அந்த ரீடு வால்வு. நம்ம கார்பரேட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரீடு வால்வை கழட்டணும். கழட்டி அந்த ரீடு வால்வ் இப்போ இருக்குன்னு ஒரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் அந்த ரீடு வால்வு. இந்த ரீடு வால்வ் நம்ம கழட்டி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரீடு வால்வ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகாது. பாருங்க, இப்போ வந்து இந்த ரீடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது வந்து இந்த சைடு வந்து நல்லா இந்த இதில் வந்து நல்லா ஹோல்டிங்காக நல்லா டெம்பராக இருக்குது. இதில்
அதே மாதிரி வந்து இதில் 4 இந்த ஸ்டீல் இது வரும், 4 நேப் வரும், 2 ஓட்டு இந்த பக்கம் வரும். இது வழியே தான் பெட்ரோல் நமக்கு இது வழியே தான் உள்ளே போகும். அது இப்படி இருக்கும். இது வழியாக பெட்ரோல் கார்பரேட்டர் வழியாக அதுக்குள்ளே பெட்ரோல் போயிட்டு இது ஏர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்ப்ரே ஆகும் பெட்ரோலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 கல் மாதிரி உள்ளே போயிருக்கு, தூசு மாதிரி உள்ளே போயிட்டு அடைச்சிருச்சு. அடைச்சிருந்ததில் இப்போ வந்து இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபால்ட்டு. ஏன்னா சூப்பர் எக்ஸல் வண்டியை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு கரெக்டாக வருது, பெட்ரோல் இருக்குது, ப்ளக்கு நல்லா இருக்குது, கார்பரேட்டர் க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதுலேயும் இதுவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிஸ்டனில் ரிங்ஸ் உடஞ்சிருக்கும். பிஸ்டனில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா ரிங்ஸ் உடஞ்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். இது 4 தான் முக்கியமான பாயிண்ட்டு. இருந்தப்போ இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசு போட்டுட்டு அப்படியே அப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது நான் வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய ரீடோவில் போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கல்லெல்லாம் போயிட்டு அந்த ஸ்டீல் அந்த பிளேட்லாம் ரொம்ப நெறிஞ்சு போச்சு. அது போட்டிங்கன்னா மைலேஜ் கொடுக்காது, ஸ்டார்டிங்கில் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து புது ரீடோவில் வாங்கியாச்சு. புதுசு பார்த்தீங்கன்னா 188 ரூபா. பார்த்தீங்கன்னா இந்த 2 பேக்கிங்கை நம்ம புதுசாக மாற்றி விட்ருவோம். ஸோ 2 மாற்றிட்டு புது ரீடோவில் சேஞ்ச் பண்ணிட்டு எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகுதா, எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதான் வீடு வருது. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மட்டும்தான் கிடைக்கும், 188 ரூபா. இதுதான் புது ரீடு வால்வு. பெட்ரோல் மைலேஜ் கொடுக்குறது, ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாமே A to Z இதுதான். கார்பரேட்டர்லேருந்து உள்ள பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து அனுப்புறது இதோட வேலை தான். இது வந்து இதில் கல் தூசியை போயிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெட்ரோல் ஒர்க்காக உள்ளே போகாது, ஸ்டார்ட் ஆகும் வண்டி. இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ மாட்டிட்டு இருக்குங்கிறத சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீடோவில் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர் நம்ம மாற்றியாச்சு. மாட்டிட்டு இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது ஸ்டார்ட் பண்ணுற தம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி நல்லாவே ஸ்டார்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஆஃப் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரீடு வால்வு தான் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. ப்ளக்கு, பெட்ரோலு, கார்பரேட்டரு எல்லாமே, கரண்ட்டு எல்லாமே நல்லா இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் என்ன ஃபால்ட்டுனா அந்த ரீடு வால்வு தான் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.